கர்த்தாவே, என் கூக்குரலுக்கு செவிகொடும். என்னிலும் பலவான்களாய் இருக்கிறவர்கள் என்னை பின்தொடர்கிறார்கள். அவர்களுடைய கையிலிருந்து என்னை தப்புவியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 37 அதிகாரம் 20 வசனம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய செயல்கள் என்பதே. யூதேயாவின் ராஜாவான எசேக்கியாவும் ஜனங்களும் அசீரியா ராஜாவான சனகெரிப் என்பவன் தங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறான் என்பதை அறிந்து கொண்டார்கள். அந்த சனகெரிப் ராஜாவினுடைய இராணுவ தலைவனான ரப்சாக்கே என்பவன், யூதேயா ஜனங்களே, ராஜாவான எசேக்கியாவே, நீங்கள் பலகீனமானவர்கள், எங்களுடைய பலனுள்ள இராணுவ சேனை உங்களை தோற்கடித்துவிடும். அது மட்டுமல்லாது யூதர்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக அவரை நிந்தித்தும் பேசினான். அந்த சமயத்தில் யூதரின் ராஜாவான எசேக்கியா தேவனிடத்தில் விண்ணப்ப ஜெபத்தை ஏறெடுத்து, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். பிரியமானவர்களே, நாமும் அநேக சந்தர்ப்பங்களில் நம்மிலும் பலசாலிகளான சத்துருக்கள் நம்மை எதிர்த்து நிற்கும்போது அவர்கள் நம் விசுவாசிக்கும் தேவனையே அவமானமாய் பேசும்போது, அப்படிப்பட்ட சமயத்தில் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களும் பார்த்து நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சாட்சிகளாக மாறும்படி ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் ஒருவரே அசாத்தியமான காரியங்களை செய்கிறவர் என்பதை எங்களை சுற்றி இருக்கிறவர்களும் பார்த்து கண்டு உணரும்படிக்கு நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.